க்ரீன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் இப்போ வாங்கியிருக்கு க்ரீன் ஹவுஸ் வாங்கியிருக்கோம். வாக்கின் க்ரீன் ஹவுஸ். புரியல. வாக்கின் க்ரீன் ஹவுஸ். வாக்கிங் உள்ளே நடந்து போகிற மாதிரி உள்ள க்ரீன் ஹவுஸு. எதில் வாங்கியிருக்கீங்க இப்போ? இதில் அமேசானில் ஊஹூன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அமேசானில் தான் பாருங்கள். ஊஹூ வாக்கிங் க்ரீன் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா திறந்து? ஓ எப்படி இதோ இந்த மாதிரி வருமா? ஓகே. உள்ளே நடந்து போகலாம். ஓ இது மாதிரி ஷெல்ஃபு மாதிரியும் கொடுத்துருக்கானா? சரி, எவ்வளோ வெயிட் தாங்கும்னு தெரில, பார்க்கலாம். ஷெல்ஃபு கொண்டாந்து போல இருக்குது. இது வந்து ஷெல்ஃபு கிடையாது, இது வந்து கார்னரில் வந்து ஸ்ட்ராங் பண்ணுற பில்லர். இது மாதிரி பில்லர் மாதிரி. ஓ ஓரம். ரைட். அவ்வளோ வெயில் இல்லை, கொஞ்சம் நிழலாக தான் இருக்குது, மரம்லாம் இருக்கிறதுனால. கராஜில் வச்சுருக்கோம் இப்போ செடி தொட்டியெல்லாம். கொஞ்சம் அவுட் சைடில் கொண்டு போகிறோம். 20 தான் போட்டிருக்கோம். அது 4 40 5 6 பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து 12 இருக்குன்னு அது ஒன்று தான். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 4 இருக்கணும் இருக்குது. 4 பக்கம் கார்னரில் குத்தி வைக்கிறது. அதை பிரித்து பாருங்கள், கையில் 4 பீஸாக இருக்கும். 4 ஆமாம். 4 இருக்குது. அதுக்கப்புறம் மொத்தம் 3 இருக்குது, ஆனால் 2 தான் எடுத்து சொல்லியிருக்கான். ஓ படத்தை பார்த்து செட் பண்ணணும். ஆமாம். இப்போ இந்த கவர் கனெக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். டீ ஜாயின் மாதிரி. நிறையா டீ இருக்குது. 4 இருக்குது. இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே கணக்கில் காமிச்சிருக்காங்க. ஓ எத்தனை இருக்குது? அதை தனியாக பிரிக்கணுமா இப்போ? ஆமாம். ஸ்டெப் வச்சிடலாமா? 4 எப்படி செட் பண்ணலாம்? பேக்கேஜை போட்டு கொடுத்துருவாங்க. அர்த்தம் ராயினி, நாய் கத்துதுல, மான் ஓடிச்சால் நாய் கத்துது. ஷேப்பில் இருக்க டிக்கெட். ஆமாம், இதில் இருந்து அதுக்கப்புறம் ஜாயிண்ட். ஆனால் இதானே எடுத்துகிட்டு போனீங்க. சரிப்பா. அதே பேட்டர்ன் நம்ம கீழே என்ன பண்ணுவோமோ அதே இதை திருப்பி இங்கே பண்ணணும்னு நினைக்கிறேன். வெளியில் இருக்க கார்னர். வெளியில் கார்னர் மட்டும் இங்கே. ஆமாம்மா, அங்கே பண்ணி விட்ருங்க. ஆமாம். சட்டை ஒன்று போட்டு வாங்கப்பா. இல்லை புல்லாண்டு போட்டுக்கோங்கப்பா போய். அந்த ப்ளூ கலர் $70 நம்ம காசுக்கு எவ்வளோ போகும்? மிடில் வச்சா தான் சூப்பராக இருக்கும். இங்கே வச்சா தான் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு வழி தான் இந்த பக்கம். சரி. சொல்லணும். எங்கே வரைக்கும் பார்த்தாங்கும் தெரியல. அதே ஒரு வாட்டி அந்த ஃபோட்டோவில் வரும்போது கொஞ்சம் இது கட்டும் போது அவள் ஏதோ நூல் ஏதோ கொடுத்துருக்கானு செக் பண்ண பார்த்துக்கலாம். இப்படி போட்டுருக்கோம். நம்ம காலிலே விழும். இந்த பக்கம் லூஸ் பண்ணிக்கல காத்தோம். வேணுங்கிறப்ப நீங்கள் உள்ளே நடந்து போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே சுருக்கி வச்சிடணும். ஆமாம் ஆமாம். நம்ம எப்போ போகிறோமோ இது இப்படி எடுத்துட்டு அப்போ மட்டும் இதெல்லாம் வைப்பீங்கல்ல. ரைட்டு. அந்த டைம் எதுக்கு வித்தியாச தொங்கிக்கிட்டே இருக்கு. ஓகே, இது வந்து ஷெல்ஃப் லாக் பண்ணுறது போல் இருக்குது. ஓகே ஓகே. ஓ இதுக்கா? நான் கூடாரம் அவுட் சைடு போனேன். அவுட் சைடு அப்போ துணி இது நாட்டு கட்டுறதுக்கு இல்லை, ஓரம் நாட்டு கட்டுறது. இங்கே வந்து யூஎஸில் வந்து இங்கே வந்து பனி பெய்யும்.
பனி பெய்கிற நேரம் இந்த மாதிரி வச்சுட்டோன்னா நம்ம இது மேலே வச்சிடலாம். பனி சீசன்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? அந்த நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கூடாரம், ஆனால் கூடாரம் வந்து இந்த காற்றுல வந்து பறக்காமல் இருக்கணும், அது ஒன்று இருக்குது. என்னப்பா? ஆமாம், அதுக்கு தான் சைடில் வெயிட்லாம் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓரம் ஓரம் ஆமாம், அதை வைக்க சொல்லியிருக்காங்க, வெயிட்லாம் வைக்கணும்னு இருக்காங்க. அப்போ வெயிட்னா என்ன மாதிரிப்பா வைக்கிறது? அப்போ இந்த நம்மளுக்கு இந்த தண்ணி இதெல்லாம் இருக்காங்கல்ல, அவன் பேர் என்ன, தண்ணிக்கு பால் குடிக்கிறதுக்கு அந்த ஒரு கேலன் மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் தண்ணியை நிரப்பி எடுத்துகிட்டு கேனா கேன் எடுத்துகிட்டு வந்து தண்ணி நிரப்பி எடுத்துகிட்டு வந்து சார்ந்து வச்சுருங்க. ஓகே ஓகே, சொல்கிறாங்க பறக்காமல் இருக்கிறதுக்கு. ஆமாம், பறக்கும், பட் மற்ற ஊர் மாதிரி ரொம்பலாம் இதாகாது. எல்லா முனையிலையும் கயிறு கொடுத்துருக்காங்க, கயிறு வச்சு கொஞ்சம் ஸ்டிஃபாக கட்டி விட்டுறணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக். கட்டி விட்டுடலாம் இருங்க.